மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் நியூஸின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நமது விவாத பொருளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட 38 சுங்கச்சாவடி கட்டணங்கள், கட்டண உயர்வால் வாகன உரிமையாளர்கள் அதிருப்தி, தொடர்ச்சியாக கட்டணத்தை உயர்த்தினாலும் சாலைகளை பராமரிப்பது ஏன் பொதுமக்கள், காலாவதியான சுங்கச்சாவடிகளும் மத்திய அரசின் மெத்தன போக்கும், இது குறித்து விரிவாக விவாதிக்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று இது குறித்து விரிவாக விவாதிப்போம். முதலாவதாக வலதுசாரியாக திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த திரு நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களிடமிருந்து என்னுடைய முதல் கேள்வி ஆரம்பிக்கிறேன். சுங்கச்சாவடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்துலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன, இன்று அது எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சமக்கர சிக்ஷா அபியான் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய கல்வி தொகையை தர வேண்டும் என திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை வர வேண்டும், அவரும் மீண்டும் நலமாக வந்து காங்கிரஸில் பணியாற்ற வேண்டும் என உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ டோல்கேட் சொல்கிறோம், சுங்கச்சாவடின்னு சொல்கிறோம். சுங்கச்சாவடி எதுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது. அப்போ அந்த சேல்ஸ் டேக்ஸ்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ் சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடுனா டிஎன்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சிஎஸ்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு சேல்ஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 விதமான டேக்ஸுகள் இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலத்துக்கு போகிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு வரி ஏய்ப்பு நடந்துட்டு ஒரு மாநிலத்துலேருந்து ஒரு வண்டி வந்து அடுத்த மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே டோல்கேட். ஸோ அந்த டோல்கேட் வந்து அங்கே என்ன கொண்டு போகிறாங்கிறத செக் பண்ணுவாங்க, அதுக்குண்டான ஒரு டாக்ஸ் வரிகளை விதிப்பாங்க. இதுக்காக தான் பார்த்தோம் முதல்ல வந்து நம்ம வந்து டோல்கேட்னு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஜ்பாய் பீரியடில் அது வந்து தங்க நாற்சர் சாலை சொல்லி தங்க சாலை அப்படின்னு சொல்லி நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஒரு பழமொழி சொல்லிகிட்டே இருப்போம், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் சொல்கிறார், எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு இருப்போம், நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து காலம் கடந்து முன்னாடியே வந்து கடல் கடந்து வியாபாரம் பண்ணியிருக்கோம். அப்படியாப்பட்ட நாடுகளோட நம்ம வந்து நட்போடு இருக்கிறோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களோட நம்ம வந்து பார்டர் தகராறு, நீ இந்த வரலாம், இந்த ஊரில் இந்த பிரிட்ஜுகளை வரக்கூடாது, நீ அப்படியே சுற்றிட்டு வரணும், இப்படின்ற பிரச்சனை இருக்குது. இவங்களெல்லாம் வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு வர்த்தக ரீதியாக இணைக்கணும். அதாவது அவர் கொண்டு வந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் என்னன்னா, இவங்க வந்து வர்க்க ரீதியாக இணைக்கணும். அப்போ வந்து என் ரோடு மத்திய அரசோட ரோடு, நீ வா நானும் வரேன், நீ வியாபாரம் பண்ண நானும் வியாபாரம் பண்ணுறேன், நான் உன்னோடது என்கிட்ட கொடு, என்னோடது உங்ககிட்ட கொடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துப்போம். முதல்ல வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம், அதுக்குள்ளே நமக்குள்ள ஒரு பரஸ்பர நட்பு உருவாகும். அப்போ வந்து நாடு வந்து மொத்தமும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் தான் அந்த டோல்கேட்டுக்கும் ஒரு மெயின் வந்து நேஷனல் ஹைவேஸை கொண்டு வந்தார். கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. உடனே பார்த்தோன்னா நமக்கு வந்து கண்கூடாக பார்த்தது வந்து நம்ம பெங்களூர் ஹைவேஸ். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பெங்களூர் பார்த்தோன்னா 10 மணி நேரம் போவோம் அந்த காலத்தில். ஆனால் 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு கிளம்புனா 10 மணி பெங்களூர் உள்ள போயிடலாம். திருப்பி அங்கேருந்து 5 மணிக்கு கிளம்புனா இங்கே 9-10 மணிக்கு. அந்த மாதிரியாக ஒரு சாலையாக வடிவமைச்சாங்க. போகும்போது பார்த்தா 2 பக்கமும் சும்மா எழில் கொஞ்சம் இயற்கையோடு இருக்கும் ரோடெல்லாம், அப்படி இருந்தது ரோடு. அப்போ வந்து அந்த ரோடை போடுறதுக்காக 3 விதமாக போட்டாங்க. ஒன்று, நீங்கள் ஒரு ப்ரைவேட்டை கொடுக்கறது, ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பிபிபின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒருத்தருக்கு தனியாருக்கு கொடுக்க வேண்டியது, நீங்களே கட்டிக்கங்க, நீங்களே வசூல் பண்ணிக்கோங்க, நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, 10 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை ஒரு 5 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அது ஒன்று குறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும். நம்மளது இணையம் வாயிலாக மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். பஸ் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர் டாக்டர் டி விஜய கோவிந்தராஜா அவர்கள் நம்மோடு இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, விவாதிப்போம். திரு நந்தகுமார் சார் அவர் பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து உங்ககிட்ட பேசுவோம். அடுத்ததாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா
அரசாங்கம் வந்து ஒரு தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து டிசைன் பண்ணோம், பில்ட் பண்ணோம், நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அது அரசாங்கமே கலெக்ஷன் பண்ணோம். இன்னும் அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுவோம், கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை தனியார் கிட்ட கொடுத்து கலெக்ஷன் பண்ணுவோம். ஒரு சர்டன் பீரியட் போனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம வாங்கிப்போம். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 38 42 சுங்கச்சாவடி வந்து 2021 இருந்தது. அப்போ இருக்கும்போது இதே வந்து திருமாவளவன் அவர்கள் அங்க பார்லமெண்ட்ல கேள்வி கேட்கிறார். இதுல 38 சுங்கச்சாவடிகள் வந்து காலாவதி ஆயிடுச்சு. 10 வருஷம் தான் நீங்க சொன்னீங்க, பிபிபி போட்டீங்க, வந்தாங்க, கலெக்ஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுல பல சாலைகள் வந்து இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல மெயின்டைன் பண்றாங்க. அப்படியாப்பட்ட சாலைகள்லாம் இருக்கு. இப்படியாப்பட்ட சாலைகள்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் வந்து டோல் கலெக்ஷன் பண்றீங்க? அது இல்லாம கலெக்ஷன் பண்ணது இல்லாம வருஷம் வருஷம் நீங்க ஏத்திட்டே போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சொன்ன பதில் என்னன்னா 42ல 36 நாங்க 22ல க்ளோஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்து இருக்க போறது 16 தான், அதனால வந்து படிப்படியாக நான் குறைச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஆனா அது சொன்னதுக்கு மாறாக இந்த 4 வருஷத்துல பார்த்து திரும்பி 34 டோல்கேட்டு அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 82 டோல்கேட்ட வந்துட்டாங்க. 78 நேஷனல் ஸ்டேட் ஹைவேஸ் சேர்த்தா 82. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 2 முறை டோல் ரைஸ் பண்ணுங்க. ஏப்ரலில் ரைஸ் பண்ணாங்க ஒரு 30 டோல்கேட்டுக்கு. இப்போ திருப்பி 36 டோல்கேட் 30 டோல்கேட் இப்போ திருப்பி ரைஸ் பண்ணுறாங்க. ரைஸ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாலையை ப்ராப்பராக போட்டுட்டீங்க, இதுதான் நேஷனல் ஹைவேஸ். இதில் யூசர் அது வந்து பேர் வந்து யூசர் டோல் தான், அது யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் கொடுக்கணும். இப்போ சாலையே இல்லாமல் நீங்கள் வந்து டைவர்ஷனில் போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ரோடுக்கு நீங்கள் வாங்கக்கூடாது, அதுவும் ரூலில் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வாங்குறீங்க, இதுக்கும் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர போறீங்க. இப்போ காலாவதியான 36 டோல்கேட்டை ஏன் நீங்கள் மூடல? இப்போ மூடாமல் அதையும் திறந்து வச்சுட்டு அடிஷனலாக 34 சேர்த்து இன்னைக்கு 82 டோல்கேட்டில் நீங்கள் வந்து பணம் வாங்கி ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு மதுரையிலேருந்து ஒரு தக்காளி ஏற்றிட்டு ஒரு வண்டி வருதுங்க, அவன் 12 டோல்கேட் தாண்டி வரான், 2400 ரூபாய். யார் மேலே விழாது? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி வர 1000 வண்டிங்களோட காசு, அவங்களோட சம்பாத்தியம் இதெல்லாம் எங்கே போகும்னு சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து சேல் டேக்ஸை குறைக்க போகிறேன்னு சொன்னாங்க, நமக்காக வந்து ஜிஎஸ்டியை குறைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டோல் ஏற்றுனீங்கன்னா அது எங்கே போய் விட போகுது? சரி, இது குறித்து தொடர்ந்து விரிவாக பேசுவோம். இது குறித்து டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்மோட இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு விஜய கோவிந்த ராஜா சார். சார் இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கிறோம் சார். இப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்து டோல்கேட்டோட கட்டணம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. இதனால என்னென்ன விதமான வகையில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நேரடியாக பாதிக்கப்படுறீங்க? 2020 டோல் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா டோல் போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா ஸ்லோ பாய்சனோட மோசமான பாய்சன் இது. ஒரு வாட்டியும் தக்காளி விலையும் வெங்காய விலை வெஜிடபிள்ஸ் விலை ஏறுறதுக்கும் இதான் காரணம். அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, லாரி வாடகைகளை ஏத்திட்டு எல்லாம் மாட்டாங்க, டோல் தனியா போட்டு வாங்குற கன்சியூமர் கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. நம்ம நினைச்சு விலைவாசி ஏறின் போதுன்னா டோல் எல்லாம் வந்து ஒரு ரோட்ல ஈஸியா போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டன் குவாட்ராங்கிள்னு சொல்லிட்டு வாஜ்பாய் சார் பீரியட்ல நடந்ததுங்க. நல்ல எண்ணத்தோட தந்துதான் இருக்காரு. முதுகெலும்பு, ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு வந்து தேசிய நெடுஞ்சாலைகள், அது வழியா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நடக்கும், நல்ல வருமானம் வரும், நல்ல தொழில் நடக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு பண்ணாரு. ஆனா அவரு இறந்த பிறகு அடுத்த ஆட்சி வந்து அவங்க வந்து டோல்கேட்டுங்களுக்கு வந்து ரூல்ஸ் மாத்தி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தடவை போயிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டபுள் பார்டர், அப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்டாக்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல காசுல கலெக்ட் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு அந்த ரோட்ல யூஸ் பண்றவங்களோட பெரிய மன உடைச்சல் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால அந்த சார்ஜ் ஏர்லியோ இல்ல கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க பிளாக் லிஸ்டட்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை பின்னாடி அடிக்க சொல்லி 10-15 வண்டி பின்னாடி போதுங்க. இதனால நிறைய விபத்துகளும் நடக்குது. சரி, நிறைய டோல் திறந்துட்டதுனால இன்னும் பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த டோல்ல நின்னு 10 வண்டி 20 வண்டி 30 வண்டி அந்த டோல் தாண்டும் போது இங்க நின்ற ஸ்பீட இங்க வந்து ஸ்பீடா மாத்துறாங்க. ஹைவேஸ்ல ஸ்பீடா போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் நின்றுட்டாங்கன்னா இது வந்து நம்ம எங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரோட்ல அதிவேகமா போறாங்க. இது இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கூடவே அவங்களோட ஆடு மாடு நாய் எல்லாமே இருக்கு. ஒரு நாள் கூட வேலூர் மெட்ராஸ், வேலூர் டு கிருஷ்ணகிரி பெங்களூர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகாதனால இல்ல,
அது வந்து இன்னைக்கு புள்ளி விவரமா நேத்து வந்து மத்திய அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சரியா சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ். இதுக்கு டோலும் ஒரு காரணம்னு சொல்றேன். நீங்க டோல் ரோடு எல்லாம் போடும்போது எப்படி இப்ப மெட்ராஸ் பெங்களூர் ஹைவேஸ் போடுறீங்க, 8 வழி சாலை அங்க போட்டிருக்காங்க, அங்க ஆக்சிடென்ட் நடக்கிறது கம்மி. ஏன்னா மேல ஏதோ ஆடு மாடு மனுஷன் யாரும் வர மாட்டாங்க. இப்ப நீங்க போட்டிருக்க ரோடுங்கள்லாம் ஜன நடமாடுற ரோட்லயே வந்து ஹைவேஸ் போட்டிருக்கீங்க. இந்த வீட்ல இருந்து அவங்க மாமா வீட்டுக்கு போனோம், இல்ல இந்த வீட்ல இருந்து கடைக்கு போனோம்னா ரோடு தாண்டணும். சோ அவங்க செத்து தான் ஆகணுமா, அவங்க அடிபட்டு தான் ஆகணுமா? சோ டோலை வந்து அந்த இடத்துல ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீனா அதாவது வண்டிக்கு மூவ் ஆயினே இருக்கணும். நீ நிக்க வச்சுன்னா அவங்க ஹார்ன் அடிச்சுன்னா அந்த கோபத்தை வேகமா காட்டி மத்தவங்களுக்கும் விபத்து ஏற்பட்டு ஓட்டுனவங்களுக்கும் விபத்து ஏற்படுத்துமா. அது இல்லாத எல்லா காய்கறி பொருள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ரோட் டிரான்ஸ்போர்ட்ல தான் வருது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம விலைவாசி அப்படியே ஏறினே போவோம். பாலும் அதுலதான் வருது. உங்களுக்கு காய்கறி ஃபுட்டு ட்ரெஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டா ஏத்தினே போவாங்க. நிறைய தொழில் நம்ம பஸ் தொழில் எல்லாம் டோல் கட்ட முடியாத அளவுக்குலாம் அவங்க கேட்டிருக்காங்க டோல். நாங்க அதுக்கெல்லாம் போராடி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்களோட உதவியெல்லாம் செஞ்சு பேசி வச்சிருக்கிறோம். இருந்தாலும் பொதுமக்களா ஒரு ஆள் வந்து நேரா பேச முடியாது. ஏன்னா அந்த இடத்துல டோல்ல வந்து அவ்வளவு ரூல்ஸ் பேசுறாங்க. நம்ம வந்து பொதுமக்களோட நலன் கருதி இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. சும்மா உப்புக்கு டாக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து காந்தி மார்ச் நடந்தாரு. இவர் ரோட்ல போறவங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா எப்படி? டீசல் போட்டு தான் கார் போவோம், பெட்ரோல் போட்டு தான் கார் போவோம். அதுக்குதான் அங்க பங்க்லயே கட்டுறாங்களே டாக்ஸ். ரோட் செஸ்ன்னு தனியா வாங்குறாங்க, டிராவல் செஸ்ன்னு வாங்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி நீ ரோட் டாக்ஸ் போட்டீங்கன்னா எப்படி? ரோட் டாக்ஸும் கட்டுறாங்க வண்டி வாங்கும் போதே. டோல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா. கண்டிப்பா சாப்பாடுக்கு பாக்கெட்ல பணம் இருக்கா இல்லையான்னு கூட அவங்க பாக்குறது இல்ல. ஃபாஸ்டாக்ல ரீசார்ஜ் பண்ணிருக்கான்னு பாக்குறது தான் பொதுமக்களோட பெரிய கவனம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மன உடைச்சல். இது வந்து ஜட்ஜுங்களும் மினிஸ்டருங்களும் எம்எல்ஏவும் அவங்களுக்கு எல்லாம் டோல் ஃப்ரீ. அவங்க எல்லாம் ஒரு வழி டோல் கட்டி போட்டாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு இதோட வலி தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ உங்ககிட்ட வரேன். திரு நந்தகுமார் சார், சாரி திரு வெங்கடேஷ் சார், நீங்கள் வந்து இன்றைக்கு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மக்கள் ஏற்கனவே வந்து ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க, இன்சூரன்ஸ் கட்டுறாங்க, பெட்ரோல் டீசலுக்கு கட்டுறாங்க, இந்த மாதிரி பல வரிகள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கட்டினதுக்கப்புறமும் கூட தொடர்ச்சியாக இது போன்ற டோல் கட்டண கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்குது அப்படிங்கிற நேரடி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. இது பொதுமக்களின் ஆதங்கமாகவும் இருக்குது. இதுக்கு உங்கள் தரப்பு விளக்கம் என்ன? அதாவது ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. டோல் வந்து இன்னமும் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த மாதிரி எல்லாமே கட்டமைப்பில் முன்வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நந்தகுமார் சாருக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும். சம்ஸ்கிருத செக்டார் நிதி சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அதற்காக வந்து சசிகாந்த் திடீர் போராளியா அவருடைய மாநில தலைவருக்கே தெரியாமல் போராடிட்டு இருக்காரு. தர்மசாலாவுடைய பிரச்சனையில் அவர் பேர் அடிபட்டு ஜனார்தன் ரெட்டி ஒரு கேஸ் கொடுத்ததுனால அவர் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க. தர்மசாலாவில் ஒரு போலியா அவங்க தான் உருவாக்குறான்னு ஒரு குற்றச்சாட்டுலேருந்து தப்பிக்கத்தான் சசிகாந்த் செந்தில் இந்த மாதிரி போலியா உண்ணவதை இருக்கிறதாக ஒரு பேச்சு பொது வழியில் நான் சொல்ல, காங்கிரஸ் பிரிவில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. அவங்கள மாநில தலைவரே அது வந்து இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை நாங்கள் திருநெல்வேலியில் எடுக்கிறப்ப இப்போ போய் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை எடுக்கிறத நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பதில் நம்ம சொல்லணும்ல. டோலுன்றது பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தது கிடையாது. முதல்ல யார் கொண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த இடத்துல டோலில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து டோல் கட்டணங்கள் தொடர்ச்சியா அதிகமாயிட்டே போகுது. முதல்ல இது யார் நிர்ணயிக்கிறாங்க? இது தனியார் ஒப்பந்தங்கள்ல கொடுக்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தாங்க நிர்ணயிக்கும். அதாவது இன்றைக்கு வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் ஒட்டுமொத்த இந்தியாவை சாலை மார்க்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து தேசிய நெடுஞ்சாலை மூலம் இணைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து சாலை மார்க்கமெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னா இங்கேருந்து ஒரு மகாராஷ்டிரா போகணும்னா டைரெக்டாக மகாராஷ்டிரா சாலை மார்க்கமாக போக முடியாது. ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து வேற ரூட் எடுத்து போகணும். இங்கே தங்க நாட்கரை சாலைன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக யார் வேணாலும் இன்னைக்கு டெல்லிக்கு போகணும்னு முடிவு பண்ணாலும் இன்னைக்கு டெல்லியில் போகிற அளவுக்கு ரோட் ஃபெசிலிட்டியை இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு அரசாங்கத்தால் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் தனியார் பங்களிப்புல டோலுன்ற கான்செப்ட் அப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ ஏற்கனவே தொடர்ச்சியாக இத்தனை டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த டாக்ஸுமே 1947 சுதந்திரம் அடைஞ்சதுல தான் கட்டிட்டு இருக்காங்க. புதுசாலாம் கட்டலை. இல்ல சார், அதான் ஏற்கனவே யாரும் கட்டல. 1947 சுதந்திரம் அடைஞ்சு 52 வந்து குடியரசு ஆனதுல இருந்து இந்த ரூல்ஸ் போயிட்டு இருக்குதுங்களா. ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து 1,40,46 கிலோமீட்டர் வந்து இணைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 892 டோல் இருக்கு. தமிழ்நாட்டில் 6,600 கிலோமீட்டர் இணைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 78 டோல் இருக்கு. இதுதான் வந்து புள்ளி விவரம். சரிங்களா? இந்த டோல் வந்து ரூல் படி பார்த்தா ஒரு சாமானியனா சொல்றேன், ஒரு கட்சி சார்பா இல்லாம சாமானியமா சொல்றேன்னா
60 கிலோமீட்டர் தாண்டி தான் இன்னொரு டோல் வைக்கணும். இதான் ரூல். ஒரு டோல் நீங்க வைக்கணும்னா அந்த டோல் சுகாதாரமா இருக்கணும். அந்த டோல்ல கம்பல்சரி ஆம்புலன்ஸ் இருக்கணும். அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு டிரைவர், டாக்டர், முதலுதவி செய்யறதுக்கான இருக்கணும். இந்த டோல் ஒரு டோல்ல இருந்து ஒரு டோல் போற வரையும் இடையில எதற்காக எதனா ஒன்று ஆச்சுன்னா உடனடியாக தொடர்பு கொள்றதுக்கான தொலைபேசிகளை நிறுவனம். இதெல்லாம் ரூல் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா டோல் போறோம். நானும் இப்போ ஊருக்கு போன வாரம் கூட போயிட்டு வந்தேன். இடையில மிகப்பெரிய லெவல்ல ரோடு போடுறாங்க, ஒரு பிரிட்ஜஸ் போடுறாங்க. அப்ப நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளால அங்க சென்றடைய முடியல. ஆனாலும் நம்ம அங்க டோல்ல இருக்கவங்கள போய் நம்ம சண்டை போடுறோம். இப்ப நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து இந்த டோல்ல இருந்து அடுத்த டோல் போலான்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ரோட வந்து நீங்க கொலாப்ஸ் பண்ணி நீங்க வந்து பிரிட்ஜ் போடுறேன் இது போடுறேன்னு சொல்றப்ப டோல் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கறப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்தது வந்து 10 வருஷம் 15 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு தான் சார் இருக்கும். அதுக்கு நீங்க டோல் பே பண்ணி தான் ஆன்றப்ப இதற்கான ஒரு சாமானியான தகராறு. என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். ஒரு விஷயத்தை புதுசா டோல் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமா செலவினங்கள் அதிகமாக தான் ஆகும், மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதை பராமரிக்கிறதுக்கும் நிச்சயமா அதிகமா செலவாகுமா? பராமரிப்பு செலவுங்கிறது குறைந்தபட்சம் தான் இருக்கும். அப்படி சொல்ல போனா டோல்கேட் கட்டணங்கள் ஓரளவுக்காவது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில குறைவா தான் இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டேன், பராமரிப்பு செலவுன்றது குறைந்தபட்சம். நீங்க சொல்றீங்க பராமரிப்பு எப்படி இருக்கணும்னா இரு பக்கமும் விளக்குகள் எரியணும், எங்கேயுமே வந்து பாதைகள் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, நேர்பாதையா இருக்கணும், சாலைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும், அதுல வந்து இண்டிகேஷன்ஸ் தெளிவா இருக்கணும், எங்கெங்க வளைவுகள் இருக்கும் அங்க இண்டிகேஷன்ஸ். இதெல்லாம் ரூல்ங்க. நான் சொல்றதெல்லாம் ரூல்ங்க. ஒருத்தர் டோல் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா இன்னைக்கு பிஜேபி சேர்ந்தவங்க யாருமே டோல் கான்ட்ராக்ட் எடுக்கல. எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லி டோல் எடுத்தேன்னு சொல்லி ஒரு நண்பரை கேட்டா திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு தான் அப்ப டோல் எடுத்தாரு, இன்னைக்கு வரையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு பிடிக்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. எனக்கு சேர்ந்த தகவல் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து சார். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அம்பானி, அதானி போன்ற நிறுவனங்களும், ரிலையன்ஸ் நிறுவனங்களுமே இந்த டோல்கேட் ப்ராஜெக்ட்ஸை எடுத்திருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தொடர்ச்சியா இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்றேன்னா, கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதனுடைய பிடி அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும். நானும் சொல்றேங்க, நான் உங்களுக்கு சொல்றது சரியா புரிஞ்சுங்க. அதாவது அக்ரிமெண்ட் போடுறப்ப ஒரு டோலை வருடத்துக்கு இந்த அளவு ஏத்துக்கலாம் சொல்லிதாங்க அக்ரிமெண்ட் உள்ள வருது. 5% 10%. இப்ப நீங்க சொல்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு டீ விலையை ஏத்திட்டாங்க. டீ விலை வந்து 10 ரூபாயில இருந்து இன்னைக்கு 15 ரூபாய் ஆக்கிட்டாங்க. 15 ரூபாய் டீ 20 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இதுக்குமே நான் டோல்கேட் அதிகப்படுத்துற காரணம் சொல்லுவேன். அவங்க சொல்றது இல்ல, எல்லா விலைவாசியும் ஏறிக்கிட்டு தாங்க இருக்கு. அது சார் விலைவாசி ஏறுவதற்கு நீங்க ஒரு 10 வருடம் முன்னாடி இந்த பேனா எவ்வளவு விலைக்கு வாங்குனீங்க, இப்ப இந்த பேனா என்ன விலைக்கு வாங்குறீங்க நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. 10 விலைக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் எவ்வளவு போட்டோம், இப்ப பெட்ரோல் எவ்வளவு போடுறோம்னு தீர்மானம் பண்ணி. எல்லா விலைவாசியும் கிராஜுவலா ஒரு டைப் ஏறுறது. இன்னைக்கு சொத்து வரி தமிழ்நாடு அரசு 100% இருந்து 200% ஏத்துனாங்க. எதை வச்சு ஏத்துனாங்க? மின்சார கட்டணத்தை 62% ஏத்துனாங்க. எதை வச்சு ஏத்துனாங்க? 62%. 100க்கு 50% இல்ல. நீங்க இப்ப 5% 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் ஏத்துனதுக்கு நம்ம இங்க ஒரு விவாத பொருளா கொண்டு வரோமே. 62ல இருந்து 65% மின்சார கட்டணத்தை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏத்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரி யாரும் போராட்டம் பண்ணல, யாருமே பண்ணல. சொத்து வரி 200% ஏத்துனாங்க. 200% எவ்வளவு? நீங்க 100 ரூபாய் சொத்து வரி கட்டினா இனிமேல் நீங்க 300 ரூபாய் கட்டணும். இந்த டோலோட விலை நான் வந்து டோல் ஏத்துறதுனால வரவேற்கலாம் சொல்ல மாட்டேன். டோல் விலை குறைக்கப்படணும் தான் நாங்களும் சொல்றோம். டோல் விலை குறைக்கப்படணும். நிதின் கட்கரி அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, இந்த டோல் படிப்படியாக எடுக்கப்படும், படிப்படியாக மக்களுக்கு இருந்து விடுதலை கொடுக்கப்படும், அதற்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கு தண்ணீர் நம்ம அடைஞ்சிட்டோமா? எத்தனை டோல் குறைச்சிருக்காங்க? அப்படி பார்த்தா காலாவதியான டோல்ஸே இன்ன வரைக்கும் இருக்கு இல்லையா? காலாவதியான டோல்ஸ்ல வாங்க கூடாதுன்றது ரூல்ங்க. பாருங்க, டோல் குறைக்கப்படும் தான் மத்திய அரசினுடைய பணி. மத்திய அரசு சொல்றது, நீங்க மத்திய அரசு வந்து டோல் குறைக்கணும், ஒரு டோலா எடுக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து நிதின் கட்கரி அவர்கள் பொது வழியில சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, மேக்சிமம் வந்து எல்லா இதையுமே தண்ணீர் அடைஞ்சிட்டா ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிடுவோம். தண்ணீர் அடைக்கான வேலைக்கு இப்போ 2014 தான் இந்த ஃபிளட்ஜ் முழு ஃபிளட்ஜா போயிட்டு இருக்கு. தங்க நாட்கரை சாலை வந்து வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தாலும் இடையில அவரோட பீரியட் 10 வருஷம் போயிடுச்சு. 2004 இருந்து 2014 வரை மன்மோகன் சிங் ஆட்சி வந்துச்சு. திருப்பி 2014 தான் ரீஸ்டார்ட் பண்றோம். அந்த விஷயத்தை ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு சாலைகளா டெய்லி போட்டுக்கிட்டே ஒவ்வொரு அரசாங்கத்திடம் பேசி, மத்திய அரசு பேசி 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 சாலைகளுக்கான நிலத்தை வாங்கி சாலைகள் போட்டுக்கிட்டே இருக்கப்ப அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மத்திய அரசு கிடையாது, ஒதுக்காம பிரைவேட் செக்டாரை கொடுத்து முதல்ல இணைச்சிருவோம், தண்ணீரை பெற்றுவோம். கன்னியாகுமரி வந்து காஷ்மீர் வரையும் தண்ணீரை பெற்ற மாநிலமா, தண்ணீரை பெற்ற நாடா வந்து தேசிய நெடுஞ்சாலை இணைச்சிட்டா அதற்கப்புறம் கண்டிப்பாக மத்திய அரசு சிந்திச்சு ஒரு டோலையும் எடுக்கிற வேலையை தான் பண்ணுவாங்க. அது பண்ணி தான் ஆகணும். இது நம்ம சாவர வரையும் டோல் வாங்கணும்ன்றலாம் கண்டிஷன் கிடையாது. இடையில என்னன்னா, இந்த மெயின்டைன் பண்றப்ப டோல் வாங்குறது வந்து எனக்கே ஏற்புடையது கிடையாது. ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க சார் சொல்றது தான் நான் ஏற்புடையதா ஒத்துக்கிறேன். நான் ஒருத்தர் வேலை செஞ்சு நான் ஒரு இலக்கு நோக்கி நான் நகர்றப்ப அந்த இடத்துல போக முடியாதுன்றப்ப நானும் போய் சண்டை போடுறேன். ஏன் வாங்குறீங்கன்னா எனக்கு வாங்க சொல்றாங்க, சார் மெயின்டெனன்ஸ் ஓரமா தான் சார் நடக்குது,
எல்லா டோல்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போற வரையும் வெளிச்சமா இருக்கணும்ன்றது ரூல். எல்லாமே வெளிச்சமா இருக்கா? பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஒரு நீங்க டோலுக்கு வந்து ஒவ்வொரு பிரைவேட் செக்டரான நீங்க ஹோட்டல்ஸ்க்கு எடுத்தா நீங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி போறீங்க. ஆஸ் பர் ரூல் படி நீங்க எங்க டோல் இருக்கோ அந்த டோல்ல மிகப்பெரிய லெவல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். ஆனா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதே தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் யார் கண்காணிக்கிறது? தேசிய நெடுஞ்சாலை அறிவுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க, கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. சண்டை போட்டு தான் வேல்முருகன் போன்ற ஆட்கள்லாம் போய் சண்டை போட்டு டோலையே உடைக்கிறாங்க. அதெல்லாம் சண்டை போட்டு கிராமவாசிகள் சில பேர் சொல்றாங்க எங்க நாங்க போறதுக்கு நீங்க பணம் கேட்கறீங்க. இதெல்லாம் மாதிரி இடர்பாடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் களையறதுக்கான சயின்டிபிக்கா ஏதோ ஒன்று பண்ணலான்னு தான் ஃபாஸ்டாக் கொண்டு வருது. இப்போ மினிமம் 3000 ரூபாய் கட்டினா போதும் நீங்க அந்த நெடுஞ்சாலை எத்தனை வாட்டி வேணா போகலாம், எத்தனை வாட்டி போகலாம் அப்படின்னு கொண்டு வரப்பாங்க. ஃபியூச்சர் என்ன பண்றாங்கன்னா சேட்டலைட் ஓரியன்டா உங்களுக்கு வந்து இது டோல் ஓபன் பண்ற மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் போய் இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமா பண்றது. ஆனா நிர்வாக ரீதியா பண்றது இன்னைக்கு சென்னை டு பெங்களூர் நீங்க எந்த இடம் போறீங்களோ அந்த இடத்துல பாதி இடம் பல்ல நோண்டி வச்சிருக்காங்க. ஆனா டோல் வாங்குறாங்க, நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தேசிய நெடுஞ்சாலை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதற்கு இஷ்யூஸ் என்னன்னா அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ல நாங்க வருடத்துக்கு இவ்வளவு ஏத்துவோன்றது அக்ரிமெண்ட்ல சைன் ஆயிருக்கு. மத்திய அரசோட அவங்க இணக்கமா பொருள் சைன் பண்றாங்க. ஆமாங்க இவ்வளவு நீங்க ஏத்திக்கலாம், மெயின்டைன் பண்றதுக்கு ஏத்திக்கலாம்ன்ற அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா இங்க டோல் கட்டு இப்ப ரயில்வே கட்டணத்துல வந்து 5 பைசா 10 பைசா ஏத்துறதை வச்சு நீ மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை இங்க கூட திமுக வந்து கூட்டணி கட்சியில் இங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஸ்டேட்டா 62% 200% பால் விலை 3 ரூபா குறைச்சிட்டு 18 ரூபா வருஷத்துக்கு 6 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப நீங்க 18 ரூபா வரையும் பால் விலை ஏத்துறது இது சம்பந்தமான எந்த மாதிரி ஒரு பொது போராட்ட காலத்தை ஏன் முன்னிக்க மாட்டேன்றாங்க? சார் அரசு சார்ந்து நீங்க வந்து சொத்து வரி சரி இந்த பால் விலை சரி உயர்த்ததெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா இது ஒப்பந்தம் போடும்போதே நீங்க சொன்னீங்க இவ்வளவு வருஷத்துக்கு ஏத்தலாம். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளும் ஒரு ரேட்ல இருக்கு. அப்போ ஒப்பந்தம் போடும் பொழுதே மக்களுக்கு இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் பாதிப்பு ஏற்படும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு குறைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ஏன் பண்ண முடியாது? வாரமாங்க ஏத்துறாங்க, வருடத்துக்கு ஏத்துறாங்க 5% வார வாரம் ஏத்துறாங்க. வருடத்துக்கு மெயின்டெனன்ஸ்க்காக ஏத்த வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றேன். சொல்ல போனா குறைக்கதான் சொல்லிக்கிறது உங்களுடைய கருத்து அது. ஏன்னா வந்து தொடர்ச்சியா ஏத்திக்கிட்டே போறாங்களே வழியா இணைப்பு சாலைகள் சரியா இல்ல, சர்வீஸ் ரோடு சரியா இல்லன்னு பொதுமக்கள் தரப்புல சரி அப்படின்னா நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப தேசிய நெடுஞ்சாலை இதுல புறநகர் நெடுஞ்சாலைக்கு டோல் வாங்கலாம்னு தமிழக அரசு முடிவு பண்ணிருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. புறநகர் நெடுஞ்சாலை கனெக்ட் பண்ணுதுல அதுக்கு டோல் வாங்கலாம்னு நீ முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க அதை அனுமதிக்கிறீங்களா? அதுக்கு எதிர்த்து நம்ம எதுதான் பேசுறோம். புறநகர் நெடுஞ்சாலை நீங்க போய் நினைக்கிறப்ப எப்படி நீங்க டோல் வாங்குன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அந்தந்த அரசாங்கம் அதற்கான பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதற்கான கண்காணிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த 5% 10% அக்ரிமெண்ட்ல உள்ளது அவங்க செய்யறாங்க. ஆனாலும் டோல் வந்து முற்றிலுமா டோல் எடுக்கப்படணும். இது தன்னிறைவா அடைஞ்சிருச்சுன்னா இந்தியா ஃபுல்லா வந்து தன்னிறைவா எல்லா நெடுஞ்சாலையும் நிறுவப்பட்டு எல்லா நெடுஞ்சாலும் கனெக்ட் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம தன்னிறைவற்ற நாடாக என்றைக்கு நாம மாறுகிறோமோ அன்றைக்கு இந்த டோல்லாம் கண்டிப்பா இருக்காதுதான் என்னோட கருத்து. சரி சார் நந்தகுமார் சார் நீங்க சொல்லுங்க. சார் சொல்றாரு இந்த மாதிரி தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா மாறிவிட்டால் இன்றைக்கு அதுக்கப்புறம் டோல் அப்படிங்கிற விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றதுக்கு அப்புறமா நம்ம இது குறித்து விரிவாக பேசுவோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர் டாக்டர் வழக்கறிஞர் அழகர் செந்திலை அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, இந்த டோல்கேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா டோல்கேட்ல நிற்கக்கூடிய நேரங்கள் குறைவாயிருக்கு. இது உள்ளபடியே பார்க்க போனோம்னா ஒரு பாசிட்டிவான விஷயமாவும் நம்ம பார்க்க முடியுது. எல்லாத்தையும் நெகட்டிவாகவே நம்மள சொல்லிட முடியாது. இருந்தாலும் சார் சொல்ற கருத்துக்கு உங்களுடைய கருத்து? இல்லை, நம்ம எப்பவுமே ஆரம்பத்தில் நான் நெகட்டிவாக பேசவே இல்லை. இப்போ சகோதரர் வெங்கடேஷன் என்ன சொல்றாரு, சில ரூல்ஸ்லாம் இருக்கு, இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நாங்களும் போய் கேள்வி தான் கேட்டுன்னு இருக்காரு. நீங்க வந்து கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, நீங்க வந்து இதை வந்து மாத்தி சட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு உண்டான நலனை செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப நாங்க பப்ளிக் போய் கேட்கிறோமோ நாங்களும் கேட்கறோம்னா இது வந்து கூட சங்கூதர கதையா இருக்கு. இப்போ ஒண்ணுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சொல்றபடி விதி ரூல்ஸ் படியே பேசுறாங்களா, ஒரு டோல்கேட்டு அவங்க வந்து பிரைவேட்டை கொடுக்குறாங்க, 10 வருஷம் நீ கலெக்ஷன் பண்ணிக்க, அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒரு 5 வருஷம் கொடுத்தாங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க 25 வருஷமா அதே டோலை நீங்க கலெக்ஷன் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா சரி ஓகேங்க, நீங்க அடுத்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஏதோ பண்றீங்க, அதுக்காக நீங்க கலெக்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இருந்ததையும் இன்னும் வந்து அன்னைக்கு 40 ரூபாய் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து 85 ரூபா 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஒரு சொன்னார் வெறும் 5% 10% ஏத்தனால தான் வந்து நீங்க வந்து சொல்றீங்களா இவ்வளவுதான் பண்ணாங்களா? 5% 10%ல நீங்க வந்து ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு 5 ரூபாய் இருந்தது, அதை வந்து 45 ரூபாய் ஆகியிருக்காங்க. அதே போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு 10 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு வந்து 65 ரூபாய் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஏற்றிருக்காங்க டோல்ல.
இது வந்து எப்படின்னா டெய்லி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு பக்கத்தில் இடத்துக்கு போயிட்டு வரவங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி 65 ரூபா 70 ரூபா ஏற்றுனீங்கன்னா அவங்க எப்படி நிம்மதியாக வாழ்வாங்க. அவனுக்கு 150 ரூபா தான் அங்கே வருமானமே வரும். எங்கேயோ சின்ன வேலைக்கு போவான், 200 ரூபா வேலைக்கு போவாங்க. அவன் 65 ரூபா டோல் கட்டிட்டு இருக்க முடியுமா? இல்ல சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த இயர்லி per annum வந்து 3000 கட்டினா எவ்வளவு வாட்டி வேணா போயிட்டு வந்துக்கலாம். அது யாருக்கு? ஃபார் எலிட் பீப்பிள்காக மட்டும் மாதிரி அவரை மாதிரி வசதியானவங்க பிரைவேட் ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த திட்டம். அன்றாடம் காய்ச்சிக்கு டெய்லி வண்டி எடுத்துன்னு போறவன், கூலிக்கு போறவன், கூலிக்கு வேலை செய்யறவன், கார் ஓட்டுறவன், பஸ் ஓட்டுறவன், வேன் ஓட்டுறவன், இவங்களும் என்ன வருமானம் இருக்கு? சொன்னாரு ஒரு நிறைவு பண்ணணும். எப்ப நிறைவு பெறும்? 2047 நீங்க என்ன சொன்னீங்க? வந்தவொடனே நாங்க எல்லாம் 10 வருஷத்துல பண்ணீங்க. என்ன பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ஆனா வந்தவொடனே என்ன பண்ணீங்க? நீங்க 31% கார்பரேட் டாக்ஸை 24% ஆக்குனீங்க. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி நஷ்டம். இது வரைக்கும் 15 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிருக்கு. அதை விடவா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏழை மக்கள் மேல கரிசனை காட்ட முடியாது சொல்லுங்க? யாரோ கார்பரேட்டுக்கு பணக்காரனுக்கு நீங்க வந்து வந்தவுடனே 1 லட்சம் கோடி பண்றீங்களே, வந்தவுடனே படிப்படியா குறைச்சிருக்கலாம்ல. ஒன்னும் இல்ல, இங்க ரஷ்யால ஆயில் வாங்கணும். ரஷ்யாவில் ஆயில் வாங்கலாம். என்ன தெரியுமா இவங்க சொல்றாங்க? 1,49,000 கோடி வருமானம்ன்றாங்க. யாருக்கு வருமானம்? அம்பானிக்கு வருமானம். இதை நாங்க வாங்காம இருந்தா எவ்வளவு நஷ்டம் ஆகும்னு சொல்றாங்கன்னா 15 லட்சம் கோடி நஷ்டம் ஆகுன்றாங்க. உங்களுக்கு ஆயில் வாங்கி அம்பானி கொடுத்தா 15 லட்சம் நஷ்டம் வரும்னு நீங்க சொல்றீங்க. அதே நேரத்தில் வந்து கார்பரேட்டுக்கு வாரி கொடுத்ததுல 15 லட்சம் நஷ்டம் நமக்கு ஆயிருக்கு. இங்க நீங்க இவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சரக்கு ஏற்றிட்டு வருது ஒரு வண்டி, அவனுக்கு வரும்போது 300 ரூபா போடுறீங்க. காலியா போகும்போது எதுக்குங்க அதே போடுறீங்க? சரி ஓகே, நீங்க ஏதோ டாக்ஸ் போடுறீங்க, ஒரு கன்செஷன் கொடுக்கலாம்ல. எதுவுமே கிடையாது அப்படின்னா எப்படிங்க? நாளைக்கு நாள் இப்போ ஒன்றும் இல்லைங்க. சரி பேசுவோம். இது குறித்து கள நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு அழகர் செந்தில் சார்ட்ட கேட்போம். சார், மறைமுகமாக பொதுமக்கள் டோல்கேட்டில் ஸ்ட்ரெயிட்டாக கட்டணம் கட்டலைன்னா கூட மறைமுகமாக பொதுமக்கள் பாக்கெட்டில் இருந்து நிறைய பணம் வந்து கொள்ளையடிக்கப்படுது இந்த டோல் கட்டணத்தால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நீங்கள் இந்த டோல் கட்டண உயர்வு பற்றி என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன். நான் ஒருவேளை கருப்பு போடுறதுனால நான் வந்து டீக்கா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் எந்த கட்சியும் சாராதவன். மோஸ்ட்லி இது வந்து கருப்புன்றது காவல் அப்படின்றதுக்காக போட்டது. பொதுமக்கள் உரிமை என்னென்னா, சுங்கஞ்சாவடி கட்டணம் உயர்த்துவது, அங்கே இருக்கும் ஊழியர்கள் கேள்வி கேட்டால் மிரட்டுவது, சுங்கஞ்சாவடி பின்பற்ற வேண்டிய விதியை பின்பற்றாமல் தளர்த்தியது, இதெல்லாம் பார்க்காம எப்போ பார்த்தாலும் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லது பண்ணாலும் ஆனால் கடைசியில் நீங்கள் தள்ளி வைக்கிறது எங்கள் பாரத்தை வந்து மக்கள் மேலே தான். இப்போது டோல் பிளாஸில் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டுன்னு சொல்கிறாங்க. சரி பண்ணிட்டீங்க, இங்கே என்னெல்லாம் குறை இருக்குன்றதை சொல்லிட்டேன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேது. விலை ஏற்றது மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன விஷயம்னா, நாமளாக நீங்கள் போட்டபடி சாலை ஒரு பக்கம் அதை கடைசியில் பார்த்துக்கலாம். வெஹிக்கல்லாம் அங்கங்கே பார்க் பண்ணிடுறாங்க. டோல் பிளாஸா ரோட்லேயே வெஹிக்கிள் பார்க் பண்ணுறாங்க, கண்டெய்னர் லாரி எல்லாத்தையும் பார்க் பண்ணுறாங்க. விபத்து ஏற்கிறது முன்னாடி போரூரில் ஒரு விஏஓ வண்டி ஓட்டும் போது முன்னாடி ஒரு குழந்தைய வச்சுருக்காரு, பின்னாடி ஒரு குழந்தை ஒய்ஃபு. செல்ஃபோன் பேசினா அவர் தப்பு, அதுவும் தப்பு தான். செல்ஃபோன் எடுத்து பேசியிருக்காரு. அப்பா பேசுகிற, அப்பா ஹெல்ப் பண்ணணும், இந்த குழந்தை வந்து வண்டி திருவி இருக்குது. நேராக அங்கே கண்டெய்னர் லாரி போய் மோதி ஸ்பாட்டில் செத்துட்டாங்க விஏஓ அந்த குழந்தையும். இப்போ இதை யார் விஏஓ ஒரு பக்கம் குறைச்சோனாலும் அந்த வெஹிக்கிள் அங்கே நில்லாமல் இருந்தால் ஒரு ஸ்காய் போட விழுந்திருப்பாங்கல்ல. அந்த வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு ஒரு ஹைவேஸ் பெட்ரோல் வண்டி எதுக்கு ஒரு தண்டமா? அதை போய் ரவுண்ட் அடித்து பார்க்குறது இல்லை. ரெண்டாவது, எவ்வளோ கடைகள் வந்துருக்குது. காய்கறி கடையிலேருந்து பழாப்பழ கடையிலேருந்து அந்த கடையிலேருந்து இந்த கடையிலேருந்து எல்லா டோல்லையும் வந்து இதுக்கு தனியாக ஒரு வசூல். அது யார் வசூல் பண்ணாலும் வசூல் பண்ணார்கள் கேளுங்க. அது அரசு துறை சார்ந்த வசூல் பண்ணாலும் சரி, இவங்க வசூல் பண்ணாலும் சரி, இதை யார் வசூல் பண்ணுறது தடுக்கிறது? எல்லாருமே ஏன் நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதை யாரும் தடுக்க மாட்டீங்களா? ரோடு அங்கங்கே புத்தாம் போல கொழியுமா இருக்குது, இதை கேட்க மாட்டீங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே அங்கே சோக் ஆச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக விடணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் பல முறை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன் நான் என்ன கேட்குறேன், நாங்கள் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? நீங்கள் அந்த NHA என்ன பண்ணுறீங்க? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில் இங்கே ஒருத்தர் இருந்தார், GMA இருந்தார். நாங்கள் பல முறை சொல்லி கேள்வியை பதிலே சொல்கிறது கிடையாது. அவர் அவ்வளோ நக்கல், அவ்வளோ கிண்டல், மக்களை பார்த்தா அவ்வளோ கிண்டல். இப்போ இல்லை, அவர் போயிட்டு இருக்காரு, இப்போ வேற ஒருத்தர் வந்திருக்காரு. மக்களை பார்த்தா எப்படி இருக்காரு? ஏன் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் நீ டோல் பிளாஸை வச்சுன்னா ஏன் தமிழ்நாடு மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாகவே இருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. காரணம், கொண்டு வந்து இந்திக்காரங்க எங்களை இறக்குறீங்க. எல்லாருலையும் இறக்குறீங்கன்னா இவங்கெல்லாம் எல்லாரையும் இவங்க வந்து உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே இந்திக்காரங்க இறக்குறீங்கன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கள் நாடு எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் நல்லா நீங்கள் வாங்க, நான் வேணான்னு சொல்ல, நீங்கள் பிஜேபி யாராலும் நீங்கள் வாங்க, நீங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் எங்களோட ஒரே அச்சம், உங்ககிட்ட இருக்க ஒரே அச்சம் என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக இந்திக்காரங்க இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒருத்தர் 10,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஒரு 10,000 கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் உள்ளே இருக்காங்களாம் சென்னைக்குள்ளே. 70 லட்சம் பேர் 10,000 ரூபாய் மாதம் அனுப்பிச்சு இந்த 5 வருஷத்துக்கு எங்கே போகுது? கவர்மெண்ட் இதை கவனிக்கணும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கவனிக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்ம பயங்கர வீக்காக போகிறோம்.
இதை வந்து நீங்கள் உட்கார வச்சா இவங்களுக்கு புரியாது. வரவங்களாம் சண்டை இழுக்கிறது. இதுக்கு யாராவது பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இந்த 3 நிமிஷத்துக்கு மேலே போனால் ஏன் கேட்கலன்னா, நீங்கள் ஒரு வாட்டி நீ எந்த இடத்துல போனீங்கனாலும் பேசுறதே பார்த்தீங்கன்னா ரகடா ரவுடித்தனமா. என்ன யார் நீ யார்? நீ முதல்ல வேறு சேவை செய்ய எந்த ஊர்லையாவது எந்த நாட்டிலே சேவை செய்வாங்க ரவுடிசம் பண்ணுவானா? இங்கே தான் ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் என்ன தயவுசெய்து சொல்கிறேன், எங்களுக்கு வந்து நான் உடனே கான்ஸ்டியூஷன் யாரும் பேச, நானும் வழக்கறிஞர், கான்ஸ்டியூஷன் பேசாதீங்க. அப்போ ஸ்டேட் எக்கனாமிக் பாலிசி ஏன்னு நான் கேட்பேன், மாநில பொருளாதார கொள்கை எதுன்னு கேட்பேன். எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு எங்களை வெட்டிடுவீங்களும் பயமாகுது. ஒருவேளை பிஜேபி இங்கே வீக் ஆகணும்னா அதுக்கு ஒரே காரணம் இந்திக்காரன் கூட இங்கே திணிக்கிறது. அவங்க அது மட்டும் இல்லைனா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இதை பண்ணுறது இல்லை. இப்போ என்ன விஷயம்னா, இங்கே இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை யார் பார்க்கணும்? மேலேருந்து பேசுகிறீங்கல்ல, ஒரு டோலுக்கும் வந்து வரணும். ஒரு டோல் பிளாஸால் நீங்கள் எல்லாம் சரண கொச்சி கொடி கொண்டு இனிமேல் பொலிட்டீஷியனுக்கும் சார்ஜ் பண்ணுங்கள். பொலிட்டீஷியனுக்கு ஃப்ரீ கொடுக்காதீங்க. யாரும் மக்கள் சேவை செய்யறதுக்கெல்லாம் போகல. நீங்கள் யாரும் அது எந்த கவர்மெண்ட் ஆகணும், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் நீங்களும் காசு கொடுத்து போனால் தான் அது வழி தெரியும். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி இந்த கால் டாக்ஸிக்காரங்களாம் ரொம்ப அழ வேண்டிய விஷயம் என்னென்னா, 300 ரூபா மினிமம் கட்டணம் அங்கே சார்ஜ் அந்த பேலன்ஸில் இருக்கணுமா ஃபாஸ்டேகில். அது அந்த 500 ரூபா இருந்தாங்கன்னா அடுத்த கட்டணத்துக்கு வந்து இல்லை நீங்கள் 300 ரூபா பேலன்ஸ் வச்சுக்கணும், நீ அதை வச்சுட்டு போனேன். நீங்கள் யார்? நீங்கள் பேங்க்கா? நீங்கள் யார்? நீங்கள் டோல் பிளாஸ்ன்றது யார்? பேங்க்கா? கொல்லக்கூட கும்பலாக பேங்க்கா? வழிப்பறியா? என்ன நீங்கள் யார்? நீங்கள் ஒன்று முடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரோடை க்ளீன் பண்ணுறதும் கிடையாது. சில இடத்துல மட்டும் தான் க்ளீனிங், எந்த இடத்துலையும் க்ளீனிங் கிடையாது. பள்ளமேடு உடஞ்சி செத்து போயிட்டாங்கன்னா யார் கணக்கு? கவர்மெண்ட். நான் சொல்கிற நீதிமன்றங்கள் சொல்கிறது என்னென்னா, 2 கவர்மெண்ட்டுக்கும் வச்சு செஞ்சு விட்ருங்க. என்ன காரணம்னா, இதை வந்து கவர்மெண்ட் சைடில் மட்டும் இல்லாமல் எந்த அதிகாரம் அவங்க சம்பளத்தில் ப்ரைவேட்டாக ஆகிடணும். இப்போ அடிக்கடி நீதிமன்றம் அதான் பண்ணுது. ஒருவேளை நம்மளோட பேட்டி மூலமாகவோ இல்லை விவாதங்கள் மூலமாகவோ எடுத்திருந்தாலும் சரி, இல்லை அவங்க சுயமாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளுக்கு நான் தலைவருங்க என்னென்னா, இப்போ 2-3 விஷயங்கள் அதை ஆர்டர் போட்டுருக்கு. இனிமேல் அந்த அதிகாரிகள் தான் அதை பொறுப்பெடுக்கணும்னு. இந்த பொறுப்பு இருக்க அதிகாரிகள்லாம் லட்சம் சம்பளத்தை வாங்கினேன். ஏசி காரில் மீட்டிங் போட்டு திருப்பி நான் ஒரு இதுலேயும் சொல்கிறேன், மிச்சர் மீட்டிங்கை நிறுத்த வேண்டும். மிச்சர் மீட்டிங் மட்டும் 2000 கோடி செலவாகிக்குது 40-50 வருஷத்தில். கள ஆய்வு அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி. கள ஆய்வு இல்லை, களத்துக்கு வரதில்லை. ஆய்வுன்னு 2வது. நான் என்ன சொல்கிறேன், கள ஆய்வே வர வேணாம். நீங்கள் உங்கள் கீழே மேலே இருக்க அதிகாரி வர வேணாம். கீழே இருக்க அதிகாரி ஃபோட்டோ எடுத்து கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை கூட பார்க்க சோம்பேறித்தனமாக வாழைப்பழை சோம்பேறிகள்னு சொல்கிறதா? உங்களை அதிகாரிகள் சொல்கிறதா வாழைப்பழை சோம்பேறின்னு சொல்கிறதா? இல்லை அது நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்சியிலையுமே இப்போ எதிர்கட்சியாக கூட இருந்துட்டு போடும். அது மாநில அரசு மத்தியமோ ஒரு இடத்துலையும் ஒரு பாசறை வச்சுருக்கீங்க, ஒரு பிரிவு வச்சுருக்கீங்க. இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் எம்பி வந்தால் மட்டும் ஓடி போய் அவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறீங்களே, நீங்களே இப்போ எங்கே போய் ஓடி ஒழிச்சிக்கிறீங்க? எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா துறையும், எல்லா கட்சியும் கேட்குறாங்க, எங்கே போய் ஒழிச்சிக்கிறீங்க? ஒரு ஐஏஎஸ் வந்தால் எல்லாரும் ஓடியாருங்க. இது குறித்து விரிவாக பேசும் அழகர் செந்தில் சார். நம்ம தொடர்ச்சியாக பொதுமக்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவதிப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து பேசிட்டு இருந்தோம். அதிகாரிகளின் மெத்தன போக்கு எந்த அளவில் இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னெல்லாம் செய்யணும், முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது என்னென்னலாம் வரைய? ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து அங்கே இருக்க கடைகளை முதல்ல ஹைவேஸில், நேஷனல் ஹைவேஸில், டோல் பிளாஸாவில் இருக்கக்கூடிய இன்சார்ஜ் எந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்களோ அங்கே இருக்க கடைகளை முதல்ல அப்புறப்படுத்த சொல்லுங்கள். இதில் யாரெல்லாம் கட்டிங் வாங்குறான்னு உளவுத்துறை முதல்ல எடுக்கட்டும், ஸ்டெப் எடுக்கட்டும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கட்டிங் வாங்குறான்னு பார்க்கட்டும். ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழம் தள்ளி வண்டி வச்சுருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கூட காசு இல்லைன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இது எந்த அளவுக்கு அநியாயன்றதை பார்க்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக் வந்து வச்சுருக்காங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக் 300 ரூபான்ற விஷயங்களை அதிகாரிகள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் நேஷனல் ஹைவேஸ் டோல் பிளாஸா ஒன்று கொடுத்துருக்கோம் நம்பரை, அந்த நம்பர் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பேருக்கு அதான் நாங்கள் வந்து வேலை முடிச்சிட்டோன்றது காமிக்கிறதுக்கான்னு தெரியல. டோல் ஃப்ரீன்னு போட்டு 1800-116062 ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதை போட்டோம்னா நம்ம என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல, ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் புகார் கொடுப்போம்? டோல்லே ஒரு பிரச்சனை கூப்பிடுங்கன்னா ஒரு 4-5 பேர் சுற்றி வந்து நிற்கிறது ஏன்? அந்த மேனேஜர்ஸ் ஏன் வந்து நிற்க மாட்டாங்க? இவங்களாம் பவுன்சஸா? இந்த பிஸி மட்டும் காட்டும் டோல் பிளாஸா நான் போடுறது. அப்போ ஒரு புகார் எப்படி பதிவு பண்ணுவாங்க? புகாரே வரலன்னு நாளைக்கு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறீங்கன்னா புகார் எப்படி பதிவு பண்ணுவாங்க? நான் என்ன கேட்குறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ணட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் உங்கள் இடத்துக்கு உள்ளதானே அது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணாமல் சுட்டி காட்டுறீங்கல்ல, அப்போ இதை ஏன் யாரும் கண்டுக்கிறது இல்லை? நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா பகுதி, வட்டம், மாவட்டம் எல்லா கட்சியும் சொல்கிறீங்க, ஆளுங்கட்சியை விட்டுருங்க, பண்ணல. எதிர்கட்சியில் டைட் பண்ணணும்ல. ஒரு சில கட்சி தான் அங்கே இறங்கி சண்டை போடுது, மற்ற கட்சியில் ஏன் கம்முன்னு இருக்கீங்க? ஏன் துணை கட்சி, எதிர்கட்சி, உதவி கட்சி, முட்டு கொடுக்கும் கட்சி, முட்டு கொடுக்காத கட்சி, லெட்டர் பேட் கட்சி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏன் உங்கள் தலைவர் வந்தால் மட்டும் பட்டாசு வச்சு கொண்டாடுறீங்க, ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஏன் இறங்கி நின்று யாரும் சப்போர்ட் பண்ணல? ஏன் சண்டை போடல? இந்த 300 ரூபாய் ஏன் சார்? ஏன் 3 நிமிஷத்துக்கு மேலே போகிறீங்க? டிராஃபிக் அவன், ஆம்புலன்ஸ் அவன், வேலைக்கு போகிறவன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏன் அதை பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறீங்க? அப்போ உங்கள் எம்எல்ஏ, உங்கள் மினிஸ்டரு, உங்கள் எம்பி வந்தால் மட்டும் ஓடி போய் நின்று போஸ்ட் கொடுத்துக்கின்னு தலைவானும் தலைவாவா? அப்போ நாங்களாம் யார்? உங்கள் தலைவருக்கே நாங்கள் முதலாளிங்க, மக்கள். அப்போ எங்கள் மக்களை கண்டுக்க மாட்டீங்களா? மத்திய அரசாங்கத்து மீன் குறை சொல்வதில் குறியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏன்னா நான் வந்து நான் சொன்னேன், நான் பிஜேபி கிடையாது, டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, காங்கிரஸ் கிடையாது.
பிஜேபியை பல விஷயங்கள் முத்ரா லோன் திட்டத்தில் வரவேற்கிறேன். நியாயமான விஷயம். வண்டி இன்னைக்கு இல்லாதவங்களாம் இன்னைக்கு வண்டி வாங்க வச்சிருக்காங்க. ஐ சல்யூட். டிஎம்கேவை நான் ஒரு சில ஸ்டாலின் சாரை ஒரு வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த போன வாட்டி போதைப் பொருளை எடுத்து வந்து காமிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை வரவேற்பேன். இப்போ இவர் காங்கிரஸில் இருக்கார் சார் சொன்னார்னா எஸ் நான் வந்து அவருடைய விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பாங்க. நாங்கள் பொதுமக்களாக எங்களுக்கு எது நல்லதோ அதுக்கு நாங்கள் வந்து வரவேற்கிறோம். எது தப்போ சுட்டி காட்டுறோம். எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இப்போ நான் உங்கள் இடத்துக்கு வரதுக்கு இன்ச்சு பை இன்ச்சு நடந்து வரோம். அந்த வரும்போது டிராஃபிக்கில் அப்போ டோல் பிளாஸா வந்து எப்படி போகணும், சீக்கிரம் போகணுன்ற இடம். அந்த இடத்துல ரோடை உடச்சி வச்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? இது யார் பார்க்கணும்? எங்கெங்க லைட் இருக்கணும்? இன்னொன்று என்னென்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பஞ்சர் ஷாப் இருக்கணும். இதெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணணும்? இது எல்லாமே நீங்கள் நான் ஃபோன் பண்ணால் அவங்க வருவாங்கன்ற சொல்கிறது வேற. டோலே நீ எடுக்கலாம், அப்புறம் யார் பண்ணுவாங்க? எங்கே போய் ரீச் பண்ணுவோம்? எந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணி இவ்வளோ இடம் இருக்குல்ல, எவ்வளோ நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அந்த டோலில் போடுறீங்க. டோலில் போட்டோன்னே அந்த ஸ்ட்ரீட்லேயே கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 300 ரூபாய் ஏன் கம்மி பண்ணுறீங்க? எதுக்காக? யார் ஃபிக்ஸ் பண்ண இடத்த? அன்றாடம் காட்சிங்க என்ன பண்ணுவாங்க? என்ஹெச்ஏ இருக்குல்ல, என்ஹெச்ஏல இந்த என்ஹெச்ஏ டோல் பிளாஸோட நம்ம இந்த கிண்டி கத்திப்பாறை கிட்ட தான் அங்கே ஆஃபீஸ் இருக்குது. இன்னைக்கு வரை அங்கே போய் நின்று முன்னாடி போனோம்னு பேசணும்னா கொஞ்சம் கூட மதிக்கல மக்களை. அப்போ மக்களை மதிக்கல, மக்கள் வரி பணத்தில் மட்டும் உங்களுக்கு எது சம்பளம்? சரி, பேசுவோம். இது குறித்து தொடர்ந்து நம்முடைய இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய திரு கோவிந்தராஜா சார். கோவிந்தராஜா சார் இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கமா சார். அழகர் செந்தில் சார் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இதை தாண்டி இன்றளவும் வந்து நீங்கள் பொதுமக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு வாகனம் மட்டுமல்லாது ஸ்கூல் வேன்ஸு பஸ்ஸஸ் போகக்கூடிய இடங்களாகவும் டோல்கேட் இன்னைக்கு மாறிவிட்டது. ஸோ இதில் என்னென்ன சிரமங்கள்லாம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க? ஆமா, இப்போ இங்க இந்த விவாதத்துல வந்திருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் சொல்லிடுறேன். என்னன்னா 1995 ரூல்ஸ், 1995 ரூல்ஸ் தான் பெஸ்ட் ரூல்ஸ் ஃபார் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனா 2008 அங்க இருந்த ஒரு அமைச்சர் அந்த கையெழுத்து போட்டு அந்த ரூல்ஸ் எடுத்து வந்ததுல தான் ஜனங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் 2 தடவை போயிட்டு வரலாம்னா 1.5 மடங்கு சார்ஜ் கொடுத்துட்டா அவங்க ஃபுல் டே யூஸ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நீ ஒரு தடவை போயிட்டு 2 தடவை போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும், 4 தடவை போயிட்டு வரணும், வீட்டுக்கு போயிட்டு வரணும், கடைக்கு போயிட்டு வரணும்னா 10 மடங்கு தான் காசு கேட்கறாங்க. ரொம்ப கஷ்டம். 1995 ரூல்ஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு கூட பாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1995 ரூல்ஸ் தான் ரொம்ப சிறந்த ரூல்ஸ். மந்த்லி பாஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபுல் மந்த் டிராவல் பண்ணலாம். ஆனா இப்ப எல்லாம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா பண்ணி அவங்களுக்கு பொதுமக்கள் பாதிப்பாவங்களா தெரியாம இருக்கிறாங்க. நாங்க அமைச்சர்லாம் பார்த்திருக்கிறோம். மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னாடி ஆட்சியிலயும் பார்த்திருக்கிறோம், இந்த ஆட்சியிலயும் பார்த்திருக்கிறோம். அவங்க ரொம்ப விழிப்பா பாக்குறாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க? 4000 ரூபாய் கட்டி இந்த லாரி 65,000 ரூபாய் எப்படி கட்ட முடியும்? 1000 ரூபாய் கட்டி இந்த கார் வந்து 4,800 ரூபாய் 5,000 ரூபாய் எப்படி கட்ட முடியும்? 1 மடங்கு 2 மடங்கு சார் அழகா சொல்றாரு. 5% ஏத்துறாங்க. 25 வருஷமா ஏத்தி இருக்கிறாங்க. 5% into 25 டைம்ஸ் நீங்க போட்டு பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாது. 4,500 ரூபாய் நாங்க பஸ் கட்டியிருந்தோம். இப்ப வந்து கிட்டத்தட்ட 60,000 50,000 கேக்குறாங்க. எப்படி கட்ட முடியும்? போராடி அவன் வந்து இங்கிலீஷ்கார மாதிரி ஆயிட்டான். பிரிட்டிஷ நம்ம வெளியே அனுப்புற மாதிரி டோல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. 2 அரசாங்கத்தை சொல்றேன். முன்னாடி இந்த 2 அரசாங்கமும் சரி. அதே மாதிரி அதுதான் அப்படி நடந்துருக்குன்னு பார்த்தா தேசிய நெடுஞ்சாலைன்னு பார்த்தா ஸ்டேட் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா வேலூர் டு திருவண்ணாமலை 18 அடி இருக்கிற ரோடு கூட டோல் வாங்குறாங்க. ஒரு 18 அடி மேடம், 18 அடி மேடம். எப்படி இருக்கும்? ஒரு பஸ் ஒரு வேன் கூட போக முடியாது. அந்த இடத்துல டோல் வாங்கின்னு தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து வயிறு எரிஞ்சி கட்டி இருக்கிறாங்க. டோல் ஃப்ரீ இந்தியா ஒரு நாள் வரணும். அது என்னைக்கு வரும்னு தெரியல. அது இந்த மத்திய அரசாங்கம் மூலியமாவே நடந்தா ரொம்ப சந்தோஷம். இப்ப 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 200 ட்ரிப்பு போறாங்கன்றது வந்து 100 சவுக்கடி வாங்கியிருந்தவர் வந்து இப்போ 50 சவுக்கடி வாங்கிக்கிறேன்றாங்க. 100 அடி அடிச்சிருந்தீங்க, இப்ப 50 ஓகே வாங்கிக்கிறேன். ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்து வரீங்க? சேட்டலைட்ல வச்சு வண்டி போகுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இங்க உங்களுக்கு கேஷ் போடுறதுதான் ஒரு வண்டி ஓட்டுநர் ஒரு உரிமையாளரோட வேலையவா? இதுனா கம்பல்சரி டாக்ஸா, இன்கம் டாக்ஸா? ஒரு சுங்கச்சாவடியும் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் மாதிரி நடக்குது. அவருக்கு சார்ஜ் வந்து ஏர்லினா கெட் பேக், கோ பேக் இந்தியன் மாதிரி கோ பேக் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கவலைக்கீடமான விஷயமா? 3000 ரூபாய் இப்ப காருக்கு போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி 5000 இல்ல 10,000 ரூபாய் போட்டு லாரி பஸ்ஸுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியா இஸ் அ டூரிசம் கண்ட்ரி. நிறைய பேர் டூர் போவாங்க. ஒரு டூருக்கு போனோம்னா 15,000 இருந்து 22,000 ரூபாய் ஆகுது. யாருக்கு? அந்த கஸ்டமருக்கு. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம கிட்ட வண்டி எடுத்து போறாங்க டூருக்கு, ஆனா அவங்க 20,000 15,000 ரூபாய் கட்டணும். அதனாலே டூருங்க எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஜனங்க வேற ஊருக்கு போய் பாக்குற டூர் எல்லாம் எத்தனை டோல் தமிழ்நாடுல? 74 டோல். ஒரே டைம்ல டோல் எல்லாத்தையும் ஏத்த சொல்லுங்களேன், ரொம்ப விகரஸ் ஆயிடும்.
வேணும்ட்டே நேத்து இன்னைக்கு வந்து ஒரு 30 அடுத்து ரொம்ப புத்திசாலி யாரு இதெல்லாம் ஐடியா கொடுக்குறான்னு நம்மளுக்கே தெரியல. ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் ஃபூல் பண்ணுவாங்க ஒரு 35, இப்ப செப்டம்பர் அப்போ ஒரு ஃபூல் பண்ணுவாங்க. இல்ல சார் சொல்ற மாதிரி டோல் எடுங்க. இது இந்தியா இஸ் ஃப்ரீ கண்ட்ரி, நாங்க தான் டாக்ஸ் கட்டமே. வாழப்பாடி ராமமூர்த்தி சார் தான் ₹1 ரோட் டாக்ஸ் சொல்லிட்டு அப்பவே 97லயே வாங்கிட்டாரு. அதுதான் இப்போ வந்து ₹4 ₹5 மாதிரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப மன உடைச்சல். அவங்க கிட்ட பேலன்ஸ் இல்லைன்னும் போது அந்த குடும்பத்தோட உட்காந்துருப்பாங்க கார்ல, ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுவாங்க. சார் சொல்றாரு பாரு, ரொம்ப ரொம்ப கேவலமா நட்டம் பின்னாடி போயா, அதுவும் அப்பே நீ லோட் பண்ணினா அது வராது. நான் என்ன சொல்றேன், கோலை திறந்து இட்டு போய் முன்ன நிக்க வை. தப்பு பண்ணவங்க பின்னாடி இருக்காங்களா முன்னாடி தெரியாம ரீசார்ஜ் பண்ணல, பின்னாடி இருக்கவங்க கரெக்டா கட்டினவங்க தானே, எல்லா வண்டியும் பின்னாடி போ யோ போயா அப்படின்றாங்க. மரியாதை சார் சொன்ன மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாங்க. உள்ள ஃபேமிலியில அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைப்பாங்க பாகிஸ்தான் பாட்டுல ஒரு டோலம் இல்ல பிரிட்டிஷ் நடத்துறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் மேடம். 2 அரசாங்கத்தை சொல்றேன், ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுறாங்க, வந்த பிறகு வேற மாதிரி பேசுறாங்க. நான் வந்து எந்த கட்சி சேர்ந்தவன் இல்ல, சொன்ன மாதிரிதான் நல்லது நடக்குதுன்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கெல்லாம் நம்ம வந்து கை சேர்ந்து கொடுக்கணும். இப்ப எப்படி 3000 பண்ணீங்க, அந்த மாதிரி லாரி காருக்கெல்லாம் பண்ணுங்க, எல்லா விலைவாசியும் குறையும். வெங்காயம் தக்காளி கிக்காளி எல்லாமே குறையும். பாருங்க, நீங்க கை பண்ண சொல்லுங்க. யார் கேக்குறாங்க, யார் இதை போய் மேலிடத்துல சொல்லணுமோ சொல்லுங்க. ராஜ் நியூஸ் வழியா இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நீங்க பண்ணிருக்கிற இந்த மீட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சார், நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சியை வந்து அரசாங்கம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. பாப்போம் என்ன நடக்குது சார். அவருடைய கோவிந்தராஜா சார் சொன்னது போல 18 அடி கொண்ட ரோடுக்கு கூட இன்னைக்கு டோல் வசூலிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற. ஏன்ல டோல் நிர்ணயிக்கப்படுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால நிர்ணயிக்கப்படக்கூடிய விஷயம் தானே சொல்றாரு. அது மாநில நெடுஞ்சாலை டோல் போடுறாங்க. அது வந்து திருவண்ணாமலை மாதிரி சில மாவட்டங்கள்ல மாநில நெடுஞ்சாலைகள் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் வாங்குறாங்க. 18 அடியில வாங்கக்கூடாது, பட் வாங்குறாங்க. இப்ப புறவழிச்சாலை வரிச்சாலை எங்க இணைக்கிறாமோ அதுக்கும் போட போறேன்னு வந்திருக்கு. அது போராட்டத்துக்கு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசே வந்து சில டோல்களில் வந்து பணம் கட்டாமல் அவங்க பிரயாணிச்சதாங்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு கொட்டி 200 கோடி ரூபா கட்டாமல் விட்டுட்டாங்க. நேஷனல் ஹைவேஸ்க்கு வந்து தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய டோலுக்கு அந்த வண்டி போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா கட்டாமல் 200 கோடி ரூபா ஸ்டாப் ஆனோன்னா அது கேஸ் போட்டு இனிமேல் எந்த தமிழக அரசினுடைய வாகனங்களும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லி இன்னைக்கு வரையும் தீர்வு இல்லாமல் அதுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதாவது அரசாங்கமே டோல் கட்டத்துக்கான வேலைகளை பண்ணாம அதற்கான நிதியை ஒதுக்காம அதுவும் ஒரு குளறுபடியா போயிட்டு நீதிமன்றம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இது ஏன் பதிவு செய்யறோம்னா, டோல் வந்து பொதுமக்கள் எல்லாம் நம்ம கட்டிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போனால் இப்போ சார் சொன்னதில் ஒன்று ஏற்றுக்கிறேன், நம்ம வீட்டில் ஃபேமிலி உள்ள இருக்கிறப்ப ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்கன்னு கட்டி நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் வந்து ஒரு அரசாங்கம் கட்டாமல் கடந்து போகிறப்ப அந்த டோலை வசூல் பண்ண முடியாமல் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு டோலும் ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. இப்போ டிஆர் பால் எடுத்துருக்கதா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அதானி எடுத்துருக்கலாம், அம்பானி எடுத்துருக்கலாம், சுந்தரம் ஃபினான்ஸ் ஏதோ இதில் சில எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு அந்த கவர்மெண்ட்டை கேட்டு கிடைக்காதப்ப நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் போகிறப்ப நீதிமன்றம் அந்த வாகனங்களை அனுமதிக்காதீங்க, அந்த 200 கோடி கொடுத்தோன்னு அனுமதிங்கன்னு சொல்கிறப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பெயருக்கு தமிழக அரசுக்கு ஏற்படுத்துது அப்படின்றது தான் பதிவு. ரெண்டாவது வந்து சார் சொன்னது வந்து இந்திக்காரங்களை இறக்குறாங்கன்னா யார் இறக்குறது இந்திக்காரங்களை? இங்க இருக்கக்கூடிய அனைத்து முதலாளிகளும் தமிழ் முதலாளிகள் தான். அவர்களுக்கு வேண்டிய தொழிலாளர்களை அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரும் வந்து போன் பண்ணி நீங்க வாங்க தமிழ் முதலாளி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் கடைநிலை ஊழியர்களை விட்டுருவோம் சார். சார் சொன்னது போல கடைநிலை ஊழியர்களை விட்டுருங்க. இன்னைக்கு அரசாங்க பணியிலே ரயில்வே துறையாகட்டும் மற்ற எல்லா துறையிலையும் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வந்து அதிகமா பணியமர்த்தப்படுறத கண்கூட நம்மளால பார்க்க முடியும். இல்ல அந்த இடத்துல ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். என்ன இவர் கேட்க வேண்டியது நீங்க நான் கேட்க வேண்டியது கேட்டீங்க. பேங்க்ல இருந்து வந்து தமிழ் முதலாளிகள் வந்து உட்கார வச்சுட்டாங்களா? கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டாப்ல வந்து உட்கார வச்சாங்களா? இல்ல ரயில்வே கவுண்டர்ல ரவுடிசம் பேசுறானுங்க, ஏய் போ அப்படின்னு எல்லாம் நியூஸ் வந்தது. இதெல்லாம் வந்து இதுவும் தமிழ் முதலாளி தான். எம்ப்ளாயி சம்பந்தப்பட்ட குரூப்ல இந்தியா ஃபுல்லா எங்க வேணா பணி. அப்ப அதே மாதிரி டெல்லியில தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன்னா, அப்போ தமிழ் குறைந்தபட்சம் தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகளையாவது பணியமர்த்தணும் இல்லையா? ஒன்னு புரிஞ்சு மேடம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டேன் மேடம். இங்க பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இங்க இருந்து வச்சுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா? ஏன் அப்ப குஜராத் அங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா? அப்ப அங்கெல்லாம் தமிழ்நாடுல போய் உட்கார வைக்க வேண்டியதானே? அவன் போய் தமிழ்ல பேசணும், குஜராத்தை பேசக்கூடாது, தமிழ்ல பேசணும். தாங்கள் எங்கிருந்து வருவீர்கள்? அவன் தமிழ் கத்துக்கிட்டுமா?
இது எந்த வகையில மேடம் நியாயம் இது? இல்ல காமெடிக்கு உண்மையிலே- எடுத்துக்கலாம். இல்ல காமெடில இன்னைக்கு ஃபீல் ஆகுது காமெடிக்கு நீங்க எடுத்துக்கலாம். பிரச்சனை உங்களுக்கு அதான் மக்கள் காமெடியா இருந்தா காமெடியா மக்கள் உங்களுக்கு திருப்பி காமெடி ஆயிடுவாங்க. புத்திசாலித்தனமா மக்கள் காமெடி பேசுறது பண்றீங்க, மக்கள் காமெடி கிடையாது. கிடையாது. உடன்பாடு இல்ல. மக்களை இழிவுபடுத்துறது காமெடியா? சொல்லு. மக்களை இழிவுபடுத்துறது காமெடியா? பேசுறேன்னு சரி, இருங்க, நினைக்கிறீங்க. இருங்க. மக்களை சார், இழிவுபடுத்துறது சார், காமெடியா? அப்படியே சார் நீங்க நீங்க எல்லாம் பாத்துக்கங்க, இப்போ மக்களை தமிழ்நாடு இழிவுபடுத்துறது காமெடியா? அரசு டோல் விவரத்துல இத்தனை கோடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது சொன்னீங்க, 200 கோடி இருக்குன்னு. குஜராத்லயே வந்து ஒரு போலி டோல்கேட் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா செயல்பட்டு 70 கோடிக்கு மேல அதுல வாங்கியிருக்காங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன வருது? அதெல்லாம் நிர்வாகத்திறனா சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. சார், முதுவலியில பாத்தீங்களா நீங்க இது? எப்படிங்க சொல்றீங்க? இதுக்கு பேர் காமெடி இது கிடையாது வந்து நிர்வாகத்திறன் escape. சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மேடம் மேடம் இதுக்கு பேர் காமெடி கிடையாது. இதுக்கு பேர் காமெடி கிடையாது. நான் பண்ணதான் காமெடி. நீங்க நான் கேள்வி கேட்ட காமெடி. இல்ல, இல்ல, இருங்க. நீங்க புத்திசாலியா பேசுறீங்க, பேசுங்க. நீங்க மட்டும் தான் புத்திசாலி நினைச்சா தப்பு. அவர்ட்ட கேளுங்க. அப்படி இவங்க இல்ல. மட்டும் தான் புத்திசாலி நினைச்சா தப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இல்ல பதில் சொல்ல சார், நீங்க மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க நீங்க சொல்லுங்க பொங்குற சார். பொங்கீஸ் தான் உங்களுக்கு மேல நான் பொங்குவேன். நீங்க பொங்கிஸா நான் பெரிய பண்ணீங்க எனக்கு பொங்கீஸ். கவலை. நான் தான் உலகத்திலே நம்பர் 1 பொங்கீஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அதான் தப்பு. அததான் தப்பு. பொங்காதீங்க. வல்லவன் இல்ல, வல்லவன் இல்ல, வல்லவன் நான் வல்லவன் ஒரு வையகத்தில் உண்டு. புரிதலுக்காக தான் கேட்கிறேன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. உங்க உங்களை பொங்கலை மேல உங்களோட மக்கள் வச்சுக்கங்க. மக்கள் மேல பொங்க முடியாது. மக்கள் தான் அதிகாரம். உங்க பொங்கலை உங்களோட வச்சுக்கங்க. என்கிட்ட அதான் நீங்க காட்டாதீங்க. வச்சுக்கங்க. உங்க பொங்கல் நீங்க வச்சுக்கங்க. உங்க ஊர்ல பொங்கலை வச்சுக்கங்க. உங்களோட வச்சுக்கங்க. வச்சுக்கங்க. என்கிட்ட காட்டாதீங்க. உங்க ஊர்ல இங்க உங்க இருக்கக்கூடிய பொங்கல் சரி, இருங்க, இருங்க. திருப்பூர் ஆகட்டும், மற்ற இருக்கக்கூடிய அனைத்து முதலாளிகளும் யாருன்னா தமிழ் முதலாளிகள் தான். அவர்களுக்கு வேண்டிய ஊழியர்கள் தான் அவங்களுக்கு கொண்டு வராங்க. நீங்க கவர்மெண்ட் இதை சொன்னீங்க, இடையில குறுக்கிடாதீங்க யாரும். கவர்மெண்ட் இதுல சொல்றது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு குறிப்பிட்ட ஸ்டேட்ல இவ்வளவு பேரை பணி அமர்த்தணுன்றது சட்டம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற எக்ஸாம் எழுதி அவங்கவுங்க அங்கங்க பணி நிமித்தம் பண்றாங்கிறதா ரூல். இன்னைக்கு இதுல நம்ம சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இதுதான் நடைமுறை. புதுசா என்னமோ வந்து நீங்க இந்திக்காரனை உள்ள கொண்டு வந்துட்டீங்க, இந்திக்காரங்களை 9 லட்சம் இந்திக்காரங்க உள்ள இருக்கிறான்னு சொல்றாங்க. யார் கொண்டு வந்தது? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டு வந்தா முடிஞ்சு போச்சு. ஏங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருங்க சார், பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. 70 லட்சமே ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து டேட்டா எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய ஐடி கார்டை வாங்கி அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் வந்து செய்ய மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வேத்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்க இருக்க தமிழ் முதலாளிகள் கொடுக்காதனால தான் அவங்க கொண்டு வராங்க. எந்த பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு நமக்கு யாரும் கோரிக்கை வைக்கிறோமா? இங்க இருக்க ஆட்களே வேலை செய்யலாம். இப்ப நம்ம போய் வெளிநாடுகளை வேலை செய்யறோம். நம்ம அரபு கண்ட்ரில போய் வேலை செய்யறோம், சிங்கப்பூர்ல வேலை செய்யறோம், மலேசியால வேலை செய்யறோம். இப்ப 1995ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் பெஸ்ட்னு சார் சொன்னாரு. அவரே தான் சொல்றாரு 2008ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது தான் இந்த டபுள் சார்ஜஸ் சொல்லிட்டு. அன்னைக்கு போட்ட அக்ரிமெண்ட் வரை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து முடிக்கணும். நாங்களே சொல்ல டோல் இல்லாம இந்தியா உருவாக்குறது நம்ம நோக்கம். இப்ப இவ்வளவு நாள் டோல் பண்ணிட்டு திடீர்னு நிதின் கட்கரி என்ன சொல்றாரு, 3000 கட்டினா நார்மல் பீப்புள்ஸ் வந்து எத்தனை தடவை போயிட்டு வரலாம், 200 தடவை போயிட்டு வரலாம்னு சொல்ற மாதிரி கமர்ஷியலும் பண்ணணும் தான் நாங்க கேட்கிறோம். அதற்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. எல்லோருக்கும் டோல் இல்லாத இந்தியா தாங்க கொண்டு வரணும். அது தண்ணீர் வழிக்கான எல்லா ப்ராசஸ் தாங்க போயிட்டு இருக்கு. ஓவர் ரைட் நடக்காதுங்க. அது 2014 தான் நம்ம ஆட்சி வந்திருக்கோம். இன்னைக்கு 11 வருடங்கள் தான் நம்ம ஆண்டுட்டு இருக்கோம். இதற்கான ப்ராசஸ் தான் நாங்க போயிட்டு இருக்கு. இப்ப டோல்ல வந்து அந்த கடை வச்சிருக்காங்க, இந்த கடை வச்சிருக்காங்கன்னா அதுக்கும் டோல் எடுத்தவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. டோல்ல கடை வைக்கிறதுக்கான முழு அனுமதியும் அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி தான் கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் அங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினரும் கொடுப்பாங்க. சட்டத்திற்கு புறம்பாதான் அங்க கடைகள் புறம்பா இருக்கா இல்ல நான் அப்படிங்கறத சொல்லுங்க. விஷயம். இல்ல டோலை குறித்து உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லுங்க. அது வந்து அது வேணுமா வேணாமா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாய், அதாவது டோல்ல இருக்கவங்க எல்லாம் போய் அந்த கடையை வைக்கிறாங்கிறதுலாம் நான் உடன்படவே மாட்டேன். அது முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கடை ஒருத்தன் வைக்கிறானா அதுக்கு பஞ்சாயத்து போர்டு அனுமதி வேணும், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு கரண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் யார் சென்ட்ரல் கவர்மெண்டா கொடுக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பங்களிப்போ அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பங்களிப்பு வைத்து அந்த கடைகள் இங்க முளைக்கின்றது தவிர இதுல வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை நேரடியா அவர் குற்றச்சாட்டுல இப்படியும் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நாங்க இல்லனே சொல்லலையே. இல்ல ஆனா அதை வந்து நீங்க வந்து கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் எங்க இருக்கிறாங்கங்கறத பொதுப்படையான கேள்வியா தான் வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் சார் சொல்றேன். தமிழக அரசு கண்காணிக்கணும்னா தமிழக அரசு பிரதிநிதி தான் நீங்க கேட்கணும், என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. தமிழக இப்ப 18 அடி ரோடுக்கு டோல் வாங்குறாங்கன்றதுக்கான பதில தமிழக அரசு தான் நீங்க கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க 18 அடிக்கு ஏங்க டோல் வாங்குறீங்க? அரசாங்கம் நீங்க புறவழிச்சாலைக்கு டோல் வாங்குறேன்னு தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது தமிழக அரசு தான் கேட்கணும். 200 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கட்டாம இருக்காங்க. ஏன் கட்டாம இருக்காங்க? நீங்க தமிழக அரசு தான் கேட்கணும். சாதாரண ஒரு டோல், சின்ன டோல் கிட்ட மிகப்பெரிய ஒரு சந்தை மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா யார கேட்கணும்? அதுக்கான அனுமதி யார் கொடுக்கிறது? ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க கொடுக்குது. எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. டோல் மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனுமதி. அது எப்படி வாங்குறாங்க? 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் கிடையாது டோலுக்கான அனுமதி. மினிமம் 15 வருஷம் 20 வருஷம் தான். நம்ம ஆட்சிக்கு வந்து 2014 தான் ஆட்சி வந்திருக்கும். எனக்கு புரியுது சார். இருந்தாலும் வந்து நீங்க சொன்னது போல
டோல்கேட் அப்படிங்கிறத மையமா வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கருத்து ஃபாஸ்டாக் அப்படிங்கிற முறை வந்து எளிமைப்படுத்தி இருக்கு கூட்ட நெரிசல்ல இருந்து. ரெண்டாவது நிறைய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இருந்தாலும் கூட கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் நிறைய நெடுஞ்சாலைகள் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கும் வந்து சர்வீஸ் ரோடு சரியில்லை, இணைப்பு சாலைகள் சரியில்லை, மக்கள் வந்து கடுமையான ஒரு வரி நெருக்கடிக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இதுவும் தொடர்ச்சியா கலைந்தறியப்பட்டு ஒரு நீங்க சொன்னது போல ஒரு தன்னிறைவு பெற்ற இந்தியா ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம் பதிவு சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஓரளவு தன்னிறைவா இந்தியா வந்து பொருளாதாரத்துல மேன்மை அடைஞ்சா ஜிஎஸ்டி குறைப்போம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அன்னைக்கு சொல்லிச்சு. இன்னைக்கு 5-18 ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் டோலும் கண்டிப்பாக நடக்கும். நிச்சயம். சார் இருங்க, நீங்க பேசுவீங்களா சார்? உங்களுடைய நிறைவு கருத்தா சொல்லிடுங்க. நிறைவு கருத்து ஒன்றும் இல்லை. இப்போ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம 4வது எக்கானமியாக இருந்தோம், 3வது எக்கானமி வந்துட்டோம், நாளைக்கு 1வது எக்கானமியாக போகிறோம். அந்த 1வது எக்கானமி போகிறோன்னு பார்த்தா அது எல்லாமே வந்து உற்பத்தி சார்ந்தது தான். நம்ம எவ்வளோ வந்து தொழிற்சாலைகள் உற்பத்திகள் பெருகுதோ அதை சார்ந்து தான் வந்து நம்ம எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு போவோம். நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்து தொழிற்சாலைகளை சார்ந்து இந்த மாதிரி வர வண்டிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடிமடியிலே நீங்கள் கை வச்சிங்கன்னா இங்கேருந்து எப்படி உங்களோட எக்கானமி வளரும்? நீங்கள் வந்து வெறும் எக்கனாமி வளரும் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர ஒரு அடிமட்ட ஒரு தொழிலாளியை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்கன்னா எப்படி உங்களுக்கு எக்கானமி முதல்ல வரும்? ஒரு மாநில எக்கானமி வளர்ந்தால் தான் அப்புறம் வந்து மெதுவாக வளரும். நீங்கள் வந்து சாதாரண ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து ஆயில் வாங்குறதா தான் நம்ம வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவிலேருந்து எதுக்கு நீங்கள் ஆயில் வாங்குறீங்கன்னு நம்ம சொல்லி தான் ரஷ்யா அமெரிக்காவும் பிரச்சனை பண்ணிட்டு நீங்கள் சைனாவுக்கு போயிருக்காரு, அங்கே எதோ பண்ணிட்டு வந்துடுறாரு சொல்லுங்க. இப்போது இந்த ரஷ்யா ஆயில் வாங்கினதால நமக்கு வந்து பெரிய லாபம் கிடைச்சிருக்குன்றாங்க. இந்த ரஷ்யா ஆயிலை வாங்கி நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? திருப்பி எல்லாம் வெளிநாடு தான் விற்கிறோம். இந்த வெளிநாடு விற்கிறதுக்கு வந்து பார்த்தா 22 ஜூனில் வந்து பார்த்தா 6% எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டாங்க. ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா, 6% எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டீங்கன்னு சொல்லிட்டு அம்பானி போய் அழுதாராம். திருப்பி ஜூலைல பார்த்து இந்த 6% எக்ஸ்போர்ட் டியூட்டியும் ரத்து பண்ணிட்டாங்க. இதனால யாருக்கு லாபம்? ஏங்க ஒரு அம்பானிக்கு 6% எக்ஸ்போர்ட் அவர் கட்ட போறது கிடையாது. அது கூட யாரு ஆயில் வாங்க போல அவன் தான் கட்ட போறான். அவனுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க. இங்க மக்கள் அன்றாட 100 ரூபாய் கட்டணும் எவ்வளவு கஷ்டம். அவங்களுக்கு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? நிச்சயமா நமக்கு நேரமின்மை காரணமா சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழல். சார் உங்களுடைய நிறைவு கருத்து. மணி டிடெக்டட் பட் நோ ஃபாஸ்டாக் கன்ஃபர்மேஷன் 2024 11 டோல் பிளஸ்ல ஒரு குழந்தைய கூட போட்டு அடிச்சானுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக்டுன்னு புத்தூர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அட்டாக்டு. இன்னொன்று என்னென்னா வல்லவன் வையத்தில் உண்டு. நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே பொங்குவாங்க. மக்கள் போனால் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். பிரச்சனை வேறு மாதிரி போய்டும். மக்கள் பொங்கினாங்கன்னா பொதுமக்கள் உரிமை இயக்க தலைவராக நான் சொல்கிறேன். ரெண்டாவது, ரோட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டு வச்சுக்கா இல்லையான்னு கேட்கல. ரோடை கிளியர் பண்ணுறது யாரோட வேலை? ஹைவேஸில் அதுக்கு யார் சம்பளம்? பெட்ரோலுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு யார் வேலை செய்வாங்க? அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தா வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யாதவங்க யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் நாங்கள் போட்டிருக்காங்க. அந்த டோல் பிளஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க அந்த வேலை செய்யலை? இந்த கேள்வி கேட்டால் யார் எங்கே பதில் சொல்ல முடியாது. மூணாவது, திருப்பூரில் முதலாளி தான் கூட்டு வந்து உட்கார வச்சாங்க. நான் என்ன கேட்குறேன், நல்லா ஒரு இப்போ எல்லா ஸ்டேட்டும் இருக்குது, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எல்லாம் இருக்குது. அங்கே ஐஏஎஸ் இருக்கீங்க, அங்கே ஐபிஎஸ் இருக்கீங்க, அங்கே சிஎம் இருக்கீங்க, மினிஸ்டர் இருக்கீங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு ஃபண்டை கொடுத்து ஒழுங்கான வேலை கொடுத்துருந்தா குத்த வச்சு மாதிரி நீங்கள் கூட்டு வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் ஒதுக்கின ஃபண்டில் என்னாச்சுன்னு யார் கேட்டால் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கீங்க? இந்தியாவில் கூட்டு வந்து வச்சு எங்களுக்கு பயம். உங்கள் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்? நான் உங்கள் வீட்டில் 4 பேர் தானே இருக்கிறீங்க, நீங்கள் இன்னொரு 10 இந்தியாவில் உங்களுக்கு கூட்டு வீட்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். நாங்கள் இதை ஒத்துக்க முடியாது. இன்னொன்று என்னன்னா, இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் யூனிட்டினா கூட நான் திருப்பி சொல்கிறேன், பர்மிசிபிள் லிமிட் ஒன்று இருக்கணும். ஏன் பொருளாதார கொள்கை மாநில பொருளாதார திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா பணம் வைக்கணும், எதை வச்சுக்கணும், அந்த பாப்புலேஷன் வச்சு தான் சொல்லுவாங்க. பாப்புலேஷன் தேவையில்லாமல் இங்கே ஜாஸ்தியாக வந்து டம்ப் ஆச்சுன்னா இங்கே எங்களுக்கு ஜாஸ்தியாகும். இந்த அளவுக்கு நம்ம வந்து பகுத்தறிவை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்துக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம சப்போர்ட் பண்ண நினச்சோம்னா எல்லாத்தையும் அடிச்சோம்னா நாளைக்கு மக்கள் நாளைக்கு யாரும் பேசுகிறாங்களோ அவங்க வீட்லேயே அந்த பிரச்சனை உண்டாகும். அந்த இடத்துல அவங்க ஊர்லேயே அந்த பிரச்சனை உண்டாகும். அப்போ நம்ம வந்து இருக்கிற இடத்த விட்டு எங்கே போகிறது? அப்போ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல? இவ்வளோ ஃபண்ட் ஏன் அலர்ட் பண்ணிங்க? சும்மா வேலைக்கு இருக்கிறவங்க கூட்டு வந்துருவான் அவன். இதே சம்பளத்தை இங்கே கொடுத்தாங்க, அந்த கொடுத்து அந்த இல்லை இதே சம்பளம் அந்த ஸ்டேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அவனை கை பிடிச்சா வந்துருவான் அவன். மக்களை கிண்டல் பண்ணா இருக்கிற கொஞ்சம் நேரம் ஓட்டு போயிடும். அதை பாத்துக்கணும். கோவிந்தராஜா சார் உங்களுடைய நிறைவு கருத்து. பர்சன்டேஜ் 5% 40% வித்தியாசம் இருக்குது. சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. 5% 40% வித்தியாசம் இருக்குது. நமக்கு நேரம் இல்ல. நமக்கு நேரம் இல்ல. 5% 40% வித்தியாசம் இருக்குது. 5% 40% வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு மேல நான் பொங்குவோம். நீங்க எல்லாம் வேற எங்க அரசியல் வச்சுக்கங்க. மக்கள் வேலைக்கு ஆகும் உங்ககிட்ட. இல்ல இருங்க. மக்கள் வேலைக்கு ஆகும். நீங்க அரசியல் வச்சுக்கலாம். மக்கள் வேலைக்கு ஆகும். மக்கள் திருப்பி தாங்க மாட்டீங்க. அழகர் செந்தில் சார் ப்ளீஸ். கொஞ்சம் ஓட்டு போய் போடுங்க. கோவிந்தராஜா சார் உங்களுடைய நிறைவு கருத்து. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ரயில கூட ரொம்ப உச்ச ஹைட்ல, அதாவது நார்த்ல வந்து ரயில் கூட மேல போட்டாங்க, தண்ணி மேலயும் ட்ரெயின் பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டாங்க. நம்ம ரோடுங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருந்த ரோட தான் கோல்டன் குவாட்ராங்கில் பண்ணாங்க. ஊர் உள்ள போயிருந்த ரோடு
இவங்க நினைச்சா, மத்திய அரசாங்கம் நினைச்சா, இல்ல யார் மத்திய அரசாங்கம் போறாங்களோ இந்த ரோடுங்களே எலிவேட்டடா போட்டு மேல காருங்க போட்டோம், யார் பணம் கட்ட முடியுமோ அங்க கட்டிட்டு போட்டோம், பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் அது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இங்க கீழே போய் இந்த ரோடு அது ஏற்கனவே டிராவல் பண்ணி இந்த ரோட்லயே திரும்பி டோலை போட்டு நான் காசு கொடுக்க முடியும்னு நினைச்சா ரொம்ப சுலபமான ஒரு வரி ஆயிடுச்சு இது. இந்த வரி ஒரு நாள் பப்ளிக் வெறி ஆயிடுச்சுன்னா ஒரு டோலையும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இனிமேலால் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நீங்களும் வந்து உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை, டோல்கேட் சம்பந்தப்பட்ட உங்களது கருத்துக்களை வந்து எடுத்து வச்சீங்க. மனமார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.